ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி மற்றும் நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கிருத்திகா உதயநிதி. ரிலீசிங் ஆன் January 14. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையுமே பார்க்கறதுல. ஒரு 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 சாதாரண ஒரு பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வந்து வி ஃபீல் லைக் அ ஃபேமிலி. இது நம்மளோட ஒரு கேதரிங்காக இருக்கு. நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளையே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காகவும், அண்ட் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு தடவை நம்ம திருப்பி மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த ஈவெண்ட் நடக்குது எல்லா வருஷமும். போன வருஷம் நடக்கும்போது அடுத்த வருஷம் அதை விட ரொம்ப அழகாக பெருசாக பிரம்மாண்டமாக நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது இந்த வருஷம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் பெருசாக, இன்னும் நிறையா, லைக் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வெறும் ஒரு தமிழ்நாடு அண்ட் சில இடங்கள்ல இருந்து மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம். லைக் குளோபலாக நிறையா ஊரில் நம்மளுடைய ஃபெமினைன் இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதோடைய அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும். நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம வந்து we are not trying to sell something. நம்ம வந்து இதை விற்று இதை விற்கணும் அப்படின்றது நம்மளுடைய பெரிய ஒரு மோட்டிவாக நான் வந்து பார்க்கல. இதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது யாருமே வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் ஜஸ்ட் பேசணுமே சொல்லணுமேன்ட்டு யாரும் எதுவும் சொல்லலை. எல்லாருமே அவங்க அதை வந்து நிஜமாவே அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற அவங்களுடைய ஒரு அனுபவத்தை தான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது ஷேர் பண்ணும்போது நமக்கும் இதுக்குள்ளே வந்து ஒரு ட்ரூத் இருக்குது, ஒரு உண்மை இருக்குது. அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நாங்கள் வந்து அசோசியேட் ஆகிருக்கோம், கோமதி மேமோட சேர்ந்து இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஆனந்த் அண்டு இங்கே இருக்கிற அந்த ஒரு யங் டீமோட சேர்ந்து இப்படி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளும் ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்ரிடே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இதை கரெக்டான இடங்களுக்கு கரெக்டான ஆளுங்களுக்கு. ஏன்னா நாங்கள் எவ்ரி டைம் இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க மேடம் கோமதி மேடம் வந்து நிறைய வீடியோஸ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நிறைய லேடிஸ், நீங்கள் அந்த வீடியோஸில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் இங்கே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு நாளும் ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜஸில் சின்ன சின்ன இடங்களா இருந்தாலும் அவங்க அவ்வளோ எந்தூசியாசமோட போய் உட்காந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லி, ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு ப்ராடக்ட் மாதிரி எடுத்துகிட்டு போய் இது விற்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது என்ன, இந்த சானிடரி நாப்கினால என்ன பிரயோஜனம் இருக்குது, மற்ற நாப்கின்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதுவே வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக ஃபீல் பண்ணுறேன் அதை. ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்குமே எனி பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து படம் எடுக்கிறோம் இல்லை பாட்டு எழுதுகிறோம் இல்லை எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் நம்ம வந்து ரொம்ப ஜென்யூனாக ஃப்ரம் த ஹார்ட் செஞ்சோன்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு அதில் வந்து வெற்றின்றது வந்து கன்ஃபார்ம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறதுனால இது மேலும் மேலும் வேற ஒரு இடத்துல தான் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான டவுட்டும் நமக்கு இல்லை. ஸோ அப்புறம் மேஜராக இவ்வளோ விமன் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பேசிக்காக இப்போ இந்த மதுரைன்ற ஒரு ஊர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஊர். ஏன்னா இதுதான் என் அம்மாவோட ஊர். நான் இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே தான் வந்து வளர்ந்துருக்கேன். என் அம்மா, என் தாத்தா இவங்க இங்கே தான் எங்கள் வெக்கேஷன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்லலாம் வந்து இங்கே தான் வந்து 1 மாதம் 1.5 மாதம் அப்படி இருப்போம். நான் நேற்று கூட அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி டைம் இந்த ஊரை பார்த்தாலே எனக்கு வந்து என் அம்மாவோட எனக்கு இருக்கிற மொமெண்ட்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். ஒரு தடவை வந்து நிறைய ஒரு விமன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம அம்மாவை பார்ப்போம், இல்லை அதுக்கு முன்னாடி நம்மளோட பாட்டி, இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களை பார்த்து தான் நம்மளே வந்து இன்ஸ்பயர் ஆகும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அம்மா தான். ஸோ அவங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்க நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தாலும் சில மொமெண்ட்ஸ் நம்ம மைண்ட்லேயே என்றைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு நைட் டியூட்டி பண்ணும்போதோ இல்லை காலையிலேருந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணும்போதோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து நிறையா வீட்டில் வந்து சில லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ இருக்கும்போது நான் யோசிப்பேன், என்னடா அது நம்ம அம்மா வந்து வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வெளியில் இருக்காங்க. ஏன்னா
மாவு அங்கே இருக்கு, பிரெட் இங்கே இருக்கு, எடுத்து சாப்பிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு இப்படின்னு இது மட்டும் தான் நம்மளுக்கு. மற்றவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்கூல் முடிச்சு வரும்போது சமைச்சு போடுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ என் அம்மா வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போதே நான் வந்து சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து நான் வந்து அந்த ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கு இல்லையா, லைக் ஒரு வீடுனா அதில் வந்து ஆண் வந்து வேலை செய்கிறாங்க, பெண்ணும் வந்து வேலை செய்கிறாங்க, இவங்க வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றத நான் என் வீட்டில இருந்தே பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து வரும்போது எனக்கு ஐ ஆல்வேஸ் wish and appreciate when women also feel themselves as equal as men and they have to. அவங்க என்னைக்குமே வந்து எந்த விதத்திலையுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைச்சவங்க இல்லை அப்படின்றத அவங்க பிலீவ் பண்ணி அவங்க வந்து அந்த அந்த பிலீஃபோட எவ்ரிடே அவங்க ஃபேஸ் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ அப்படி வந்து அப்புறம் என்னோட ஒய்ஃப் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சினிமாவில் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆன ஒரு சாதாரண ஒரு ஆள், எங்கேயோ படத்தில் பார்த்து தியேட்டரில் பார்த்து நம்ம வந்து இருந்த ஒரு சாதாரண ஒரு ஆள், நம்ம வந்துட்டு கடைசியில் இவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணி இவங்களோட ஒரு ஃபேமிலி அமைச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்களை ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கலாம், எவ்வளவோ எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்போசிஷன் இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும், பட் வாட் எவர் இட் இஸ் எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் வி ஹாவ் ஃபார் ஈச் அதர். ஸோ அந்த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் எங்களோட மூலதனமாக வச்சு இந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம், இந்த பிஸ்னஸை லீட் பண்ணி போயிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வி வில் நெவர் கிவ் அப் ஆன் அவர் செல்வ்ஸ். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் உங்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அண்ணனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அவங்க எல்லாருமே உங்களை அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது. ஸோ முன்னாடி இருந்த ஒரு சூழ்நிலையை விட ஒரு சொசைட்டியை விட ஒரு பெட்டர் இடத்துல நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஐ திங்க் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக வந்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் எதிர்பார்க்குற முந்திலாம் வந்து இந்த ஏதாவது ஒரு சும்மா ஒரு காசு வேணும்னா நம்ம போய் அப்பா கிட்ட கேட்கணும், அண்ணன் கிட்ட கேட்கணும், இப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் இப்போ நீங்களே உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வாங்கிக்க முடியும், உங்களுக்கு உங்கள் பசங்க ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கெத்து அது. ஸோ அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உங்களுக்கே உருவாக்கிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பின்னாடி நின்று பேக் பண்ணுறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நாங்கள் என்றைக்குமே இருக்கோம். we will always be there and we will always support you and we will make sure that இந்த ஃபெமினைன் அப்படின்றது ஒரு இந்தியா லெவலில் மட்டும் தெரிஞ்ச ஒரு பிராண்டாக இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இது போய் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் இது எடுத்துகிட்டு போக வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பெரிய லெவலில் வந்து பண்ணுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் இயர் அஹெட் with lots and lots of happiness and success. Thank you.